நள்ளிரவு ஒரு 2 மணி இருக்கும். நீங்க தூக்கம் வராம உங்க மொபைல அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ம், வழக்கமா நடக்கிறது தான். ஆமா. அப்போ திடீர்னு ஒரு வீடியோ உங்க கண்ணுல படுது. அந்த வீடியோவோட தலைப்பு பாத்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையே மாற்றி அமைக்க போற ஒரு ரகசியத்தை சொல்ல போறதா உங்களுக்கு ஒரு உறுதி கொடுக்குது. கரெக்ட். நீங்களும் சரி, என்னதான் இருக்குன்னு நம்பி உள்ள போறீங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, அது வெறும் தற்செயலா உங்க கவனத்தை ஈர்த்த ஒரு சாதாரண வீடியோ கிடையாது. கண்டிப்பா கிடையாது. அது ஒரு பெரிய பிளான். அதேதான். உங்கள அறியாமலே உங்க மூளைய எப்படி ஹேக் பண்றது அப்படிங்கிறதுக்காக ஆன்மீகத்தையும் நரம்பியல் அறிவியலையும், அதாவது நியூரோ சயின்ஸ், இது ரெண்டையும் கலந்து உருவாக்கப்பட்ட ஒரு துல்லியமான உளவியல் திட்டம் அது. ஒரு ப்ளூ பிரிண்ட்னு கூட சொல்லலாம். எக்ஸாக்ட்லி. இத பத்தின ஆதாரங்கள் நம்ம கிட்ட இருக்கிற குறிப்புகள்ல ரொம்ப தெளிவாவே இருக்கு. இப்போ இணையத்துல நம்ம தினமும் பார்க்கற நம்மள அப்படியே கட்டி போடுற இந்த வைரல் கண்டென்ட் உத்தியோட ரகசியங்களை உடைக்கிறது தான் இன்னைக்கு நம்மளோட ஆழமான அலசலோட நோக்கம். ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்பு இது. ஆமாங்க. அந்த வீடியோவோட தலைப்பை கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். நரம்பியல் விஞ்ஞானிகளையே அதிர வைக்கும் பழங்கால மூன்றாவது கண், மூச்சு பயிற்சி பிராக்கெட்ல உடனடி தீர்வு. வாவ். இத வாசிக்கும் போதே என்ன சொல்றது, நமக்குள்ள ஒரு பரபரப்பு தொத்திக்குது இல்ல? அந்த பரபரப்பு தானா வரதில்ல. அது ரொம்ப திட்டமிட்டு உருவாக்கப்படுற ஒண்ணு. இத ஒரு மனிதனோட பரிணாம வளர்ச்சியோட, அதாவது எவல்யூஷனரி சைக்காலஜியோட இணைச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதோட பின்னணி ஈஸியா புரியும். எவல்யூஷனரி சைக்காலஜியா? எப்படி சொல்றீங்க? அதாவது ஆயிரக்கணக்கான வருஷங்களா மறைச்சு வைக்கப்பட்ட பழங்கால ரகசியங்கள்னு சொன்னாலே நமக்கு எப்போதுமே ஒரு தனி ஈர்ப்பு வந்துரும். அது நமக்கு ஒரு சூப்பர் பவர் கொடுக்கும்னு நம்ம ஆழ்மன ரொம்ப ஆழமா நம்புது. கரெக்ட் தான். அதே நேரம் நாம வாழும் இந்த நவீன யுகத்துல என்ன சொல்றது, எந்த ஒரு விஷயத்தையும் அறிவியல் நிரூபணம், ஒரு சயின்டிபிக் ப்ரூஃப் இல்லாம நம்மளால ஏத்துக்க முடியறதில்ல. ஆமா, எதற்கு எடுத்தாலும் ஆதாரம் கேட்கிற காலம் இது. கரெக்ட். இந்த ரெண்டு முரண்பாடான தேடல்களையும் ஒரே வரியில இணைக்கிறது தான் அந்த தலைப்போட மிகப்பெரிய தந்திரமே. இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ இணையத்துல நாம வழக்கமா பார்க்கிற இந்த விஞ்ஞானிகள் இதை தடை செய்துள்ளனர், அந்த மாதிரியான தலைப்புகளெல்லாம் வெறும் கிளிக் பைட் தான்னு இன்னைக்கு பலருக்கும் தெரிஞ்சிடுச்சுல. ஆமா, மக்கள் கொஞ்சம் உஷாராயிட்டாங்க. அப்புறம் எப்படி, என்ன சொல்றது, உங்களை போன்ற என்னை போன்ற பகுத்தறிவுள்ள மனிதர்கள் கூட இப்படிப்பட்ட வீடியோக்களை இன்னமும் கிளிக் பண்றோம். இதெல்லாம் ரொம்ப பழைய ட்ரிக் இல்லையா? நீங்க சொல்றது 100% சரி. மக்கள் விழிப்படைஞ்சிட்டாங்க தான். ஆனா இந்த கண்டென்ட் உருவாக்குறாங்க பாத்தீங்களா, அவங்க மக்களை விட ஒரு படி மேல போயிட்டாங்க. ஓ, அப்படியா? ஆமா. இப்ப அவங்க வெறும் கிளிக் பைட் வார்த்தைகளை மட்டும் பயன்படுத்துறது கிடையாது. மூன்றாவது கண், அதாவது தேர்ட் ஐ அப்படிங்கிற பிரபலமான ஒரு மர்மம் நிறைஞ்ச ஆன்மீக கருத்தை முன்னிறுத்துறாங்க. அதோட நரம்பியல் விஞ்ஞானிகளின் அதிர்ச்சி, நியூரோ சயின்டிஸ்ட் ஃப்ரீக் அவுட் அப்படிங்கிற வார்த்தையும் சேர்க்கறாங்க. அந்த நியூரோ சயின்டிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை தான் இங்க கேட்ச்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி. நரம்பியல் விஞ்ஞானி அப்படிங்கிற சொல் நமது மூளையில அதிகாரப்பூர்வமான ஒரு பிம்பத்தை, ஒரு அத்தாரிட்டி ஃபிகரை உருவாக்குது. பகுத்தறிவு பேசுற ஒரு விஞ்ஞானியே இந்த பழங்கால பயிற்சியை பார்த்து ஆச்சரியப்படுறாருன்னா அதுல நிச்சயம் ஏதோ ஒரு மிகப்பெரிய உண்மை இருக்கணும்னு நம்மளோட லாஜிக்கல் பிரெயின் ஒரு செகண்ட்ல கணக்கு போடுது. அடாமல நம்ப வச்சிடுறாங்க. இதை தாண்டி அந்த பிராக்கெட்ல இருக்கிற உடனடி தீர்வு, அதாவது இன்ஸ்டன்ட் ஃபிக்ஸ், அந்த வார்த்தை தான் இங்க மிகப்பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக். நிஜமாவே இந்த இன்ஸ்டன்ட் ஃபிக்ஸ் அப்படிங்கிற வார்த்தையே நம்ம ரொம்பவே தேடுறோம்னு தான் சொல்லணும். உடம்பு சரியில்லைன்னா உடனே ஒரு மாத்திரை, பசிச்சா உடனே ஃபுட் டெலிவரி, இப்படி பழகிட்ட நமக்கு மூளைக்கும் ஒரு உடனடி தீர்வுனா விட தோணாதுதான். கண்டிப்பா. சரி, இப்ப தலைப்பை பார்த்து மயங்கி நாம் அந்த வீடியோக்குள்ள போயிட்டோன்னு வச்சுக்குவோம். உள்ளே போனதும் அவங்க நேரடியா தீர்வை சொல்றது கிடையாது. ஆமா, முதல்ல பிரச்சனையை பெரிதாக்குவாங்க. அதுதான் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறதா சொல்றாங்க. அதுவும் நமக்கே தெரியாம நம்ம வாட்டிக்கிட்டு இருக்க ஒரு பிரச்சனைன்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா இயல்பாவே நமக்கு ஒரு பயம் வந்துடுது. அந்த பயம்தான் அவங்களுக்கு மூலதனம். அந்த பிரச்சனை என்னன்னா, நமது மூளையோட முன்முனை பகுதி, அதாவது ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் வேலை செய்யாம முடங்கி போய் ஆஃப்லைன்ல இருக்குன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அந்த இடத்துல தான் அவங்க அடுத்த உளவியல் வலைய ரொம்ப அழகா விரிக்கிறாங்க. ஒரு மனிதன் பயத்துல இருக்கும்போது அவனோட தர்க்க சிந்தனை, லாஜிக்கல் திங்கிங் வேலை செய்யாது. பயத்துல நாம எதை சொன்னாலும் நம்பிடுவோம். அதேதான். அதனாலதான் உங்களுக்கே தெரியாத ஒரு பிரச்சனை உங்களுக்குள் இருக்குன்னு நம்ப வைக்கிறாங்க. அதுக்கு அவங்க சொல்ற காரணம் தொடர்ந்து ஆழமற்ற முறையில சுவாசிப்பது, அதாவது chronic shallow breathing. ஓகே, மேலோட்டமா மூச்சு விடுறது. ஆமா, அன்றாட வாழ்வுல மன அழுத்தம் காரணமாகவோ இல்ல வேலை பழுவாலோ நம்ம பல நேரங்கள்ல ஆழமா மூச்சு விட மறந்துடுறோம் அப்படிங்கிறது ஒரு உண்மைதான். ஆனா இவங்க அந்த உண்மைய எப்படி தங்களுக்கு சாதகமா உருமாத்துறாங்க அப்படிங்கிறது தான் இங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்.
இங்க தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வருது. சொல்லுங்க. இப்போ நான் ரொம்ப டென்ஷனா இருக்கும்போது எனக்கு மூச்சு வாங்கும். மேலோட்டமா தான் மூச்சு விடுவேன். அதனால என் மூளையோட முன்முனை பகுதி அப்படியே மொத்தமா ஆஃப்லைன் போயிடுமா என்ன? அப்படி போகாது. அதானே, உயிரியல் ரீதியா அப்படி நடந்தா நான் எந்த முடிவும் எடுக்க முடியாம அப்படியே மயங்கி விழ வேண்டியதானே. இது எப்படி சயின்டிஃபிக்கா சாத்தியம்? மிக சரியான கேள்வி கேட்டீங்க. பயாலஜிக்கலா உங்க ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் மொத்தமா ஆஃப்லைன் ஆகுறது அப்படிங்கிறது நடக்காத காரியம். அப்போ உங்க சொல்றது பொய். ஆமா, அப்படி உண்மையிலே நடந்தா நீங்க கோமாவுக்கு தான் போயிடுவீங்க. உண்மையில நடக்கிறது என்னன்னா, நீங்க ஆழமற்ற சுவாசம் விடும்போது உங்க உடலோட சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் தூண்டப்படுது. ஓகே, இந்த ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோட்னு சொல்லுவாங்களே, அதானா? எக்ஸாக்ட்லி, அதேதான். இது உடலை எப்போதுமே ஒரு விதமான பதற்ற நிலையிலே வச்சிருக்கும். இதனால மூளையோட முன்முனை பகுதியோட செயல்பாடு ஒரு 10 அல்லது 20% குறையலாமே தவிர முற்றிலுமா முடங்கிடாது. ஓ, அப்போ அந்த சின்ன தொய்வை தான் இவங்க ரொம்ப பெருசாக்குறாங்களா? ஆமா, இந்த வைரல் கண்டென்ட் உருவாக்குறவங்க அந்த சிறிய தொய்வை எடுத்து உங்க மூளையே முற்றிலுமா முடங்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய மாயையை உருவாக்குறாங்க. இதை விட ஒரு சுவாரஸ்யமான முரண்பாட்டை நான் இந்த குறிப்புகளில் கவனிச்சேன். இந்த வீடியோல மூளையோட முன்முனை பகுதியை ஒரு பயாலஜிக்கல் உறுப்பா மட்டும் சொல்லாம அதை வெளிப்படுத்தும் மையம், அதாவது மேனிஃபெஸ்டேஷன் சென்டர்னு கூப்பிடுறாங்க. ஆமா, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது எனக்கு ரொம்பவே விசித்திரமாப்படுது. ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படிங்கிறது லாஜிக், திட்டமிடல், முடிவெடுக்கிறது இதெல்லாம் செய்யற மூளையோட ஒரு பகுதி. கரெக்ட். ஆனா மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது நாம நினைச்சத பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும்னு நம்புற ஒரு ஆன்மீகமான இல்லனா ஒரு தத்துவவாதமான வார்த்தை. அறிவியல் ரீதியான மூளையோட ஒரு பகுதியை மேனிஃபெஸ்டேஷன் சென்டர்னு சொல்றது கொஞ்சம் ஓவரா தெரியலையா? அது ஓவர் தான், ஆனா அதுதான் அவங்களோட மிகச்சிறந்த தந்திரம். எப்படி சொல்றீங்க? இப்போ நீங்க இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு நேயர்னு வச்சுக்குவோம். உங்க ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் சோர்வா இருக்குன்னு ரொம்ப சாதாரணமா சொன்னா, ஓஹோ அப்படியா, நான் போய் கொஞ்ச நேரம் தூங்குறேன்னு சொல்லிட்டு நீங்க வீடியோவை மூடிட்டு போயிடுவீங்க. ஆமா, அதுல பெரிய சுவாரஸ்யமா ஒன்றும் இல்ல. ஆனா உங்க வெளிப்படுத்தும் மையம் முடங்கிடுச்சுன்னு சொல்லும்போது, அது உங்க தனிப்பட்ட ஆசைகளையும் கனவுகளையும் தோல்விகளையும் நேரடியாக தொடுது. அட, அதாவது எனக்கு ஏன் இன்னும் வேலை கிடைக்கல, நான் ஏன் இன்னும் பணக்காரன் ஆகல அப்படிங்கிற என்னோட தினசரி கவலைகளுக்கு இந்த முடங்கி போன மூளை தான் காரணம்னு என்னையே நான் நம்ப ஆரம்பிச்சுடுவேன். அப்படிதானே? சரியா புடிச்சிங்க. உங்க ஆசைகள் நிறைவேறாம இருக்கிறதுக்கு உங்க திறமையின்மையோ இல்ல சூழ்நிலையோ கிடையாது, உங்க மூச்சுல இருக்கிற இந்த சின்ன பிழைதான் காரணம்னு சொல்லும்போது நேயர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஆறுதலை தருது. வாவ், இது செம்ம சைக்காலஜி. ஆமா, அன்றாட வாழ்வுல ஏற்படுற மேலோட்டமான சுவாசம் அப்படிங்கிற மிகச்சாதாரண ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அது ஒரு மனிதனோட ஒட்டுமொத்த வளர்ச்சியையும் கனவுகளையும் முடக்கிற ஒரு மாபெரும் பிரச்சனையா உருமாத்துறாங்க. அப்போ இங்க அறிவியல் அப்படிங்கிறது வெறும் பயமுறுத்துறதுக்கான ஒரு டூலா மட்டும்தான் பயன்படுத்தப்படுது. கண்டிப்பா, அது ஒரு கருவி, அவ்வளோதான். இது ரொம்பவும் நுணுக்கமான ஒரு ஹேக். சரி, இப்ப எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லியாச்சு. என் கனவுகள் நிறைவேறாம போறதுக்கு என் மூச்சு தான் காரணம்னு என்னையும் நம்ப வச்சாச்சு. அடுத்து என்ன நடக்கும்? அடுத்த சொல்யூஷன் தான். ஆமா, எந்த ஒரு படத்துலயும் ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது அதை காப்பாத்த ஒரு ஹீரோ என்ட்ரி கொடுப்பாரு இல்லையா? அதுபோல இந்த முடக்கத்தை நீக்க அவங்க ஒரு ஹீரோவை, அதாவது ஒரு பழங்கால தீர்வை முன்வைக்கிறாங்க. கரெக்ட், அந்த பழங்கால தீர்வு. ஆனா அது ஏதோ ஒரு சாதாரண மூச்சு பயிற்சி கிடையாது. ஒரு குறிப்பிட்ட தண்டுவட சுவாச முறை, அதாவது ஸ்பைனல் பிரீத்திங் சீக்வென்ஸ். உச்சி விடுங்கன்னு சொல்றது கிடையாது. அப்படி சொன்னா அதுல எந்த சுவாரஸ்யமுமே இருக்காது. ஆமா, சாதாரணமா சொல்லிட்டா யாரும் அவ்வளவு பணம் கொடுத்து அந்த கோர்ஸை வாங்க மாட்டாங்களே. அதேதான். அதுக்கு பதிலா டாவோயிசத்தோட டிராகன் மூச்சு, டிராகன் பிரீத், அல்லது இந்து மதத்தோட குண்டலினி எழுச்சி, குண்டலினி ரைசிங், இதையெல்லாம் அடிப்படையாக கொண்ட ஒரு குறிப்பிட்ட முறையை தீர்வா முன்வைக்கிறாங்க. பேரை கேட்டாலே கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கு. இதுல கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சம் என்னன்னா, இது ஒரு உடல் ரீதியான பயிற்சி மட்டும் கிடையாது. இது ஒரு காட்சிப்படுத்துதல் உத்தி, அதாவது விஷுவலைசேஷன் டெக்னிக். அந்த விஷுவலைசேஷன் டெக்னிக் உண்மையிலே ரொம்ப தியேட்ரிக்கலா இருக்குன்னு தான் சொல்லணும். மூச்சை உள்ள இழுக்கும்போது தண்டுவடம் வழியா சக்தி சுழன்று சுழன்று மூளைக்கு ஏறுறதா நேயர்களை கற்பனை செய்ய சொல்றாங்க. எனர்ஜி ஸ்பைரலிங் அப் தி ஸ்பைன். ஆமா, ஒரு சாதாரண மூச்சு பயிற்சியை ஏதோ ஹாலிவுட் திரைப்படத்துல வர்ற மாயாஜால வித்த போல மாத்திட்டாங்க. இது ஒரு கசப்பான மாத்திரைய இனிப்பான சாக்லேட்டுக்குள்ள வச்சு கொடுக்கற மாதிரி தான் நான் பாக்குறேன். ரொம்ப கரெக்டான உதாரணம். அந்த டிராகன் மூச்சு அப்படிங்கிற வார்த்தையே கற்பனை செய்ய சுவாரஸ்யமா இருக்கு. அதை யோசிக்கும் போதே நாம ஏதோ ஒரு பெரிய ரகசிய சக்தியை அடைய போறோம்னு ஒரு மிதப்பு வருது நமக்கு. அந்த மிதப்பு அல்லது அந்த பிரமாண்டம் தான் பார்வையாளர்களை அந்த வீடியோ விட்டு விலகாம கட்டி போடுது.
நீங்க தண்டுவடம் வழியா சக்தி ஏறதாக கற்பனை செய்துகிட்டு வேகமா மூச்சு இழுக்கும்போது, அதாவது ஹைப்பர் வென்டிலேஷன் பண்ணும்போது, நிஜமாவே உங்க உடல்ல சில மாற்றங்கள் ஏற்படும். ஓ, நிஜமாவே மாற்றம் வருமா? எப்படி? ஆமா, உங்க ரத்தத்துல கார்பன் டை ஆக்சைடு அளவு குறைஞ்சு லேசான மயக்கம் அல்லது கை கால்கள்ல ஒருவித கூச்ச உணர்வு, ஒரு டிங்லிங் சென்சேஷன் ஏற்படும். இது சாதாரண பயாலஜிக்கல் மாற்றம்தான். ஓஹோ, அப்போ அது அந்த எனர்ஜி கிடையாது. கிடையாது. ஆனா அந்த வீடியோ எப்படி விவரிக்குதுன்னு பாருங்க. இதோ உங்கள் சர்ப்ப சக்தி விழித்து விட்டது, உங்கள் 3வது கண் திறக்கிறதுன்னு அந்த சாதாரண உடல் மாற்றத்துக்கு ஒரு ஆன்மீக முத்திர குத்துது. அட கடவுளே, நாமும் அந்த உடல் ரீதியான மாற்றத்தை உடனே உணர்றதால வீடியோ சொல்றது 100% உண்மைதான்னு நம்ப தொடங்கிடுவோம். அதுதான் சைக்காலஜிக்கல் ட்ராப். வாவ், நாம டென்ஷன் ஆகி மூச்சு வாங்குறத பிரச்சனைன்னு சொல்றாங்க. அதே மூச்சை நாம வேகமா இழுத்து விடும்போது உடம்புல ஏற்படுற சாதாரண மாற்றத்தை மேஜிக்னு சொல்றாங்க. என்ன ஒரு மாஸ்டர் பிளான் இது! ஆமா, ரொம்ப கேர்ஃபுல்லா டிசைன் பண்ணப்பட்ட பிளான். ஆனா வெறும் டிராகன் அல்லது சர்ப்பசக்தி அப்படிங்கிற வார்த்தைகளை மட்டும் வச்சு இன்றைய நவீன தலைமுறையினரை முழுமையா நம்ப வச்சிட முடியாது அப்படிங்கிறது இந்த கண்டென்ட் உருவாக்கப்படுறவங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. கண்டிப்பா தெரியும், அவங்க முட்டாள்கள் இல்ல. ஆமா, உங்களை போன்ற என்ன போன்ற நிரநல் நிச்சயம் இதெல்லாம் கற்பனை தானா, இதுக்கு நிஜமாவே அறிவியல் ஆதாரம் இருக்கான்னு ஒரு நிமிஷம் யோசிப்போம். கரெக்ட். அந்த சந்தேகத்தை உடைக்க தான் அவங்க தங்களோட இறுதி மற்றும் மிக வலிமையான ஆயுதத்தை கையில் எடுக்கிறாங்க. அதுதான் அறிவியலோட இதை முடிச்சு போடுற அந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக். அந்த இறுதி பகுதி தான் ரொம்ப ரொம்ப நுட்பமானது. அவங்க பழங்கால தத்துவங்களை மட்டும் பேசி நிறுத்தாம மூளைய வளர்க்கும் காரணியான PDNF, அதாவது பிரெயின் டிரைவ்டு நியூரோட்ரோபிக் ஃபேக்டர், மற்றும் காமா அலைகளோட தூண்டல், காமா வேவ் ஆக்டிவேஷன், இந்த மாதிரியான வார்த்தைகளை உள்ளே கொண்டு வர்றாங்க. சயின்டிபிக் டர்ம்ஸ். ஆமா, இந்த குண்டலினி எழுச்சிக்கும் மூளையில சுரக்கும் PDNF மற்றும் காமா அலைகளுக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு அடிச்சு சொல்றாங்க. ஒரு நிமிஷம், இந்த PDNF, காமா அலைகள் இதெல்லாம் எனக்கே கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கும் அந்த மூச்சு பயிற்சிக்கும் நிஜமாவே தொடர்பு இருக்கா என்ன? இத மிக எளிமையா சொல்றேன் கேளுங்க. BDNF அப்படிங்கறத மூளைக்கான உரம்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். செடிகள் வளர உரம் எப்படி அவசியமோ அதே போல மூளையில புதிய நரம்பு இணைப்புகள் உருவாகவும் ஞாபக சக்தி அதிகரிக்கவும் இந்த BDNF புரதம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகே, மூளைக்கான உரம் புரிஞ்சது. காமா அலைகள்னா? அதே போல காமா அலைகள் என்பவை மூளை உச்சக்கட்ட விழிப்புணர்வுல, அதாவது பீக் ஃபோக்கஸ் அண்ட் ஃப்ளோ ஸ்டேட்ல இருக்கும்போது உருவாகும் மின் அலைகள். ஓகே. இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா அறிவியல்ல மறுக்க முடியாத உண்மைகள். ஓகே, அப்போ வீடியோ சொல்றதும் உண்மைதானே? இந்த டிராகன் மூச்சு விட்டா உடனே மூளையில உரம் சுரக்க ஆரம்பிச்சிடுமா? அங்கேதான் அவங்க மிகப்பெரிய பொய்ய சொல்றாங்க. BDNF உங்க மூளையில சுரக்கணும்னா தொடர்ந்து பல மாதங்கள் நீங்க ஏரோபிக் உடற்பயிற்சி செய்யணும், நல்ல தூக்கம் இருக்கணும், ஆரோக்கியமான உணவு பழக்கம் இருக்கணும். ஓஹோ, இதெல்லாம் பண்ணணும். ஆமா, இவை எதுவுமே இல்லாம ஏதோ ஒரு 5 நிமிஷம் மூச்சு பயிற்சி, அதுவும் இந்த டிராகன் மூச்சு விட்ட உடனே உடனடியாக BDNF மூளையில வெள்ளம் போல பாயுன்னு சொல்றது அறிவியலுக்கு முற்றிலும் எதிரானது. ஆனா நேயர்களுக்கு அது தெரியறதில்ல. கரெக்ட்.